வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஸ். போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுருந்தோம். இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ஆர் கிராஸ் ப்ராடக்ட் அது ஒரு தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா செட் தியரி கீழே தான் வரும். சரியா? இப்போ நம்ம ரிலேஷன் அப்படின்னா என்ன, அது முதல்ல டெஃபினிஷன்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ரிலேஷன் அப்படின்னா தொடர்பு அப்படிங்கிற தமிழ் மீனிங் வரும். ரிலேஷனா தொடர்பு அப்படின்னு. இப்போ பாருங்க, ஒரு பையன் இருக்கான்னு வைங்க. ஒரு பையன் இப்போ இங்க இடத்துல வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பையன் இருந்தா வச்சுக்கோங்க, அவனோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவனோட டீச்சர் இருப்பாரு, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவனோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கும் இந்த பேரண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டா என்ன வரும் அவங்களுக்கு? தொடர்பு அப்படின்னா சன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப். இவனும் இந்த பையனுக்கும் ஒரு பாய்க்கும் பையனுக்கும் அவங்க டீச்சர்ஸ்க்கும் உள்ள என்ன ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப், ஸ்டூடெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி இந்த பையனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கும் அவங்களோட உடன் பிறந்தவர்களும் ஒன்றுன்னா இருக்கும், பிரதராக இருப்பாங்க, இல்லைன்னா என்ன இருப்பாங்க, சிஸ்டராக இருப்பாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல மற்றவங்களோட கனெக்ட் ஆகிருப்பான். இப்போ இதே ஐடியாவை நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இங்க இருக்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் தொடர்பு கேட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த 2 பேர் நம்ம அப்படி சொல்றதை விட இந்த ஐடியாவை நம்ம ஜெனரலைஸ் பண்ணணும், பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அப்புறமா முறைப்படுத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம நியாயமா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என்கிட்ட ஒரு செட் இருக்கு, என்கிட்ட இன்னொரு செட்டும் இருக்கு, செட் ஏ அப்படின்னு, இன்னொரு செட்டும் இருக்கு, செட் பி, 2 செட் இருக்கு. இப்போ இந்த செட் ஏல என்ன இருக்கும்? நான் எம்ப்டி செட். செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் செட் பில இருக்க எலிமெண்ட்ஸோட எந்த வகையில தொடர்பு இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டோம் வச்சுக்கோங்களேன். இன் வாட் வே the elements of A are related to the elements of B அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபார்முலா அதை முறையா கேட்டோம்னா அதனோட விளைவு என்ன இருக்கும்னா ரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை படிச்சா முறையா இருக்கும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, சோஷியல் கான்டெக்ட்ல சமூகத்தில் இருக்க ஒரு சில விஷயங்களை எடுத்து அதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதுறதுன்னு அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டே பொதுவாக்கிக்கிட்டே வருவோம், மேத்தமெட்டிக்கலாக மாற்றிக்கிட்டே வருவோம். பார்ப்போமா? ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கிறது, சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். அருண் லைக்ஸ் மேங்கோ. ரெண்டாவது என்னது? மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். தீரன் லைக்ஸ் பனானா. குஹன் லைக்ஸ் மேங்கோ. இப்போ பாருங்க, இப்போ இந்த அருண், மித்ரன், தீரன் இதெல்லாம் பசங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு செட்ல போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அருண், மித்ரன் அப்படின்னு ஒரு செட்ல போட்டுக்கலாம். அடுத்தது தீரன், அடுத்தது குஹன், இதெல்லாம் ஒரு செட்ல போட்டுக்கலாம். இந்த பழங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், பனானா அதெல்லாத்தையும் ஒரு செட்ல போட்டுக்கலாம். மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், பனானா இதெல்லாத்தையும் ஒரு செட்ல போட்டுக்கலாம். இப்போ இந்த லைக்ஸ் இருக்குல்ல, இந்த லைக்ஸ் எல்லாத்தையும் இருக்கு பாருங்க. அப்போ அருணுக்கு என்ன பிடிக்கும், இந்த என்ன பிடிக்கும்ங்கிறது தான் ரிலேஷன். அருணுக்கும் மேங்கோவுக்கும் இடையில உள்ள தொடர்புனா அருணுக்கு மேங்கோ பிடிக்கும். அப்போ அதை நம்ம எப்படி போடுவோம்னா, இந்த பிடிக்கும்ங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆரோ மார்க் போட்டுருவோம். ஸோ இப்போ நமக்கு என்னது, அந்த ரிலேஷன்றது நம்ம ஆர்னு சொல்லுவோம். ஆர்ங்கிறது இங்க என்னது, லைக்ஸ். ஆர்ங்கிறது லைக்ஸ் தான் ரிலேஷன் இந்த இடத்துல. ஓகேவா? ஆர் அப்படின்னா லைக்ஸ், இதுதான் ரிலேஷன்.
அப்ப அருண் லைக்ஸ் மேங்கோனா அருணையும் மேங்கோ ஒரு ஆரோ போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். அப்ப மித்ரனுக்கும் ஜாக் ஃப்ரூட்டுக்கும் ஒரு கோட போட்டுருங்க. சோ மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். இந்த மேல கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆறு போடலாம் தப்பு கிடையாது. தீரன் லைக்ஸ் பனானா, தீரன் லைக்ஸ் பனானா போட்டோமா. அடுத்தது குஹன் லைக்ஸ் என்னது, குஹன் லைக்ஸ் மேங்கோ. அப்ப குஹனையும் மேங்கோவும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செட்டா எழுதிட்டோம். இதெல்லாம் என்னது, பாய்ஸ்ங்கிற செட். இது என்னது, ஃப்ரூட்ஸ்ங்கிற செட். ஸோ பாய்ஸ் எல்லாம் ஒரு செட்டா எடுத்துக்கிட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு செட்டா எடுத்துக்கிட்டோம். இப்போ கேள்வி கேட்கணும், அந்த லைக்ஸ் இருக்கு. அருண் லைக்ஸ், அதான் ரிலேஷன்ஷிப்பா மாறுது. அருண் லைக்ஸ் மேங்கோ, மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆரோ டயகிராம்ல எழுதிட்டோம். ரெண்டு செட் எடுத்து ரெண்டு செட்டுக்கு இடையில ஆரோ டயகிராம் போட்டு ரிலேஷன்ஷிப் இருந்தா ஆரோ டயகிராம் போடுறோம், இல்லனா போட மாட்டோம். கரெக்ட்டா? அருண் லைக்ஸ். இப்போ அருண் வந்து ஜாக் ஃப்ரூட் பிடிக்குமா, அந்த தகவல் இல்ல மேல. நமக்கு அருணுக்கு பனானா பிடிக்குமா, அந்த தகவல் மேல இல்ல. இருந்திருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுருப்போம். அப்ப அருணுக்கு இங்க லைக்ஸ் இருந்திருந்தா கோட போட்டுருப்போம். இப்போ இல்ல, நம்ம அதனால போடல. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டப்புளா எழுதலாம். என்ன பண்ணலாம், டப்புள்ஸா எழுதலாம். இங்க பாருங்க எப்படி எழுதலாம், அருண் லைக்ஸ் வாட், மேங்கோ. சோ இப்படி எழுதலாம், அருண் லைக்ஸ் மேங்கோ, கமா மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட், மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். அடுத்தது தீரன் லைக்ஸ் பனானா. இப்படி எழுதலாம். கமா இது என்னது, ஆர்டர்டு பேர். இது என்னது, ஆர்டர்டு பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல போட்டோமே, ஆர்டர்டு பேர். அப்படியே எழுதலாம் நம்ம. அடுத்தது குஹன் லைக்ஸ் மேங்கோ, குஹன் லைக்ஸ் மேங்கோ. இப்படியே எழுதலாம். ஆர் இப்படி எழுதலாம் நம்ம. இப்படி அருண் லைக்ஸ், ஏன்னா ஆர்னா என்னது, ரிலேஷன் என்னது, இந்த இடத்துல நமக்கு என்ன லைக்ஸ், அருண் லைக்ஸ் மேங்கோ. இப்படி எழுதலாம். சோ ரிலேஷனை எப்படிலாம் எழுதலாம்ன்றதை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது மித்ரன் லைக்ஸ் ஜாக் ஃப்ரூட். அடுத்தது தீரன் லைக்ஸ் பனானா, எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஒரு ரிலேஷனை எப்படிலாம் எழுதலாம். அடுத்தது குஹன் லைக்ஸ் மேங்கோ. சோ இப்படி எழுதலாம் ரிலேஷனை. சோ இப்ப சொசைட்டில இருக்கிறது இப்படி எழுதுறோம். இப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம், முறைப்படுத்த போறோம். எப்படி ப்ராப்பரா நம்ம என்ன பண்ண போறோம், இத மேத்தமேட்டிக்கலா மாத்த போறோம். மாத்தணும்னா நம்ம படிக்கிறது என்ன ஆகும், ஈஸியா இருக்கும். பாப்போமா? ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு செட் A இருக்கு. அந்த செட்ல பாய்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் குஹன், இன்னொருத்தன் யார் இருக்கா, தீரன். சோ ரெண்டு பேர் இருக்காங்க. இன்னொரு செட் பாருங்க, கேம்ஸ் அப்படிங்கிற செட். அதுல யார் இருக்கானா, அந்த செட் B. அதுல என்ன கேம்லாம் இருக்குன்னா, கிரிக்கெட் இருக்கு, டென்னிஸ் இருக்கு, கபடி இருக்கு. சோ இந்த மூணு கேம் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆரோ டயகிராம் பாத்தீங்கன்னா குஹன்ல இருந்து ஒரு ஆரோ போகுது, யாருக்கு, கிரிக்கெட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் தீரன்ல இருந்து என்ன போகுது, கபடி அப்படின்னு ஒரு ஆரோ போகுது. சரிங்களா? அண்ட் தீரன் ஆல்சோ நம்ம என்ன பண்ணலாம், தேவைப்பட்டா இப்படியும் போட்டுக்கலாம். தீரன் ஆல்சோ பிளேஸ் டென்னிஸ் அப்படியும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ குஹன் பிளேஸ் கிரிக்கெட், தீரன் பிளேஸ் டென்னிஸ் அண்ட் தீரன் பிளேஸ் கபடி. சரியா? இப்போ இந்த ரிலேஷன் என்னன்னா, இந்த பாருங்க ஆரோ மார்க் மேல ஆர் போறா. வாட் இஸ் தட் ரிலேஷன்? அந்த ரிலேஷன் பாத்தீங்கன்னா பிளேஸ், அவன் விளையாடுகிறான்ன்றத ரிலேஷன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், குஹனை ஜீன்னு வச்சுக்கலாம், தீரனை டீன்னு வச்சுக்கலாம். அப்போ குஹன் எதை விளையாடுறான், குஹன் பிளேஸ் கிரிக்கெட் சீன்னு வச்சுப்போம், டென்னிஸ் டீன்னு வச்சுக்கலாம், கபடி கே வச்சுக்கலாம். இப்போ குஹன் பிளேஸ் கிரிக்கெட், அது எப்படி எழுதலாம், குஹன் ரிலேட்டட் டு கிரிக்கெட். இந்த ஆர்ங்கிறது பிளேஸ்,
ஆர்ங்கிறது பிளேஸ் படிக்கணும். குஹன் பிளேஸ் கிரிக்கெட். குஹன் ரிலேட்டட் டு கிரிக்கெட். ஆர் நீங்க என்ன பண்ணலாம், அந்த டப்புல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா எழுதுறதா இருந்தா G, C. அதாவது டப்புல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க மெம்பர் மாதிரி எழுதுறதா G, C. அதே மாதிரி இங்க தீரன் பிளேஸ் கபடி. தீரன் பிளேஸ் கபடி. அப்ப தீரன் ரிலேட்டட் டு கபடி. தீரன் ரிலேட்டட்னா இங்க ரிலேஷன்ன்றது பிளேஸ். சோ தீரன் பிளேஸ் கபடி. ஆர் D, K. தீரன் பிளேஸ் கபடி. அதே மாதிரி இப்ப இங்க என்ன இருக்கு, தீரன் பிளேஸ் டென்னிஸ். அப்ப அது எப்படி எழுதலாம், தீரன் பிளேஸ் டென்னிஸ். ஆர் இங்க என்ன சொல்லலாம், தீரன் பிளேஸ் டென்னிஸ். இப்போ இதெல்லாம் ரிலேட் ஆயிடுறது தானே, அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரிலேஷனை ஒரு செட்டா எழுதலாம். எழுதினீங்க வச்சுக்கலாம். இங்க என்ன வரும், G, C. அதுக்கப்புறம் D, K. அதுக்கப்புறம் D, T. இப்படி போட்டுருவோம். இது ஒரு செட்டா எழுதிடலாம். ரிலேஷனை எப்படி எழுதிடலாம், ஒரு செட்டா எழுதிடலாம். அந்த செட்ல யாருக்கும் ஆர்டர்டு பேர். இது என்னது, குஹன் பிளேஸ் கிரிக்கெட், தீரன் பிளேஸ் கபடி, தீரன் பிளேஸ் டென்னிஸ். அப்படி இருக்குங்களா, அது ஒரு செட்டா எழுதிடலாம். இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இந்த G, C அது அப்படியே வைங்க. இப்போ இந்த பாய்ஸ்க்கும் கேம்ஸ்க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போடலாம். பாய்ஸ்ங்கற செட் A, கேம்ஸ்ங்கற செட் B. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டீங்க வச்சுக்கலாம். பாருங்க G, C, G, T, G, K. இருக்கா பாருங்க, G, C, G, T, G, K. அடுத்தது D, C, D, T, D, K. D, C, D, T, D, K. இருக்கா இருக்கா. சோ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டையும் ரிலேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த G, C, G, C இங்க இருக்கா பாருங்க, A cross B ல இருக்கு. அதுக்கு அப்புறமா D, K. D, K இருக்கா பாருங்க, கபடி இருக்கா. அடுத்தது D, T. D, T இருக்கா பாருங்க, இருக்கு. அப்ப ரிலேஷன்ல இருக்க இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கு. ரிலேஷன்ல இருக்க எலிமெண்ட் எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு செட் தானே. அப்ப இங்க இருக்க எலிமெண்ட் எல்லாம் அந்த செட்ல இருக்குன்னா அப்ப நீங்க என்ன சொல்லலாம், இட்ஸ் a subset of யாரு, A cross B அப்படினு சொல்லலாமா. அதாவது என்ன அர்த்தம்னா, that is relation is a subset of A cross B. Relation is a subset of A cross B. இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, note that relation is always a subset of A cross B. அப்ப இதுல என்ன தெரியுது, ரிலேஷன் என்ன ஆயிடுது, நமக்கு செட்டா தான் மாறுது. சரியா, ரிலேஷன் சொன்னா கூட அது என்னவா இருக்க போகுது, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் தான் இருக்க போகுது. அது எப்பவுமே என்ன இருக்க போகுது, சப்செட் ஆஃப் A cross B தான் இருக்க போகுது. இது ஏன் A cross B னா, R is a relation எங்க இருந்து எங்க, R is a relation எங்க இருந்து எங்க. ஏன் A cross B சொல்றேன்னா, R is a relation from A to B ஆ இருக்கிறதுனால R is a subset of A cross B ஆ போகும். A to B ஆ போறதுனால R is a subset of A cross B. சரிங்களா, அதனால தான் A cross B ன்னு சொல்றோம். சப்போஸ் R is a relation from B cross A வா இருந்தால், அதாவது B ல இருந்து A க்கு இருந்தா, அப்ப R என்னவா இருக்கும், சப்செட் ஆஃப் B cross A வாக இருக்கும். இதான் நம்ம முக்கியமான பாயிண்ட். இது நமக்கு இந்த இடத்துல R is a relation from the set A to B இருக்கிறதுனால R is a subset of A cross B. ஓகேவா, ஆர்டர் இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இதுல நம்ம என்ன பார்ப்போம்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு ரிலேஷனோட டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, கோடொமைன்னா என்ன, அப்புறமா அந்த ரிலேஷன் நம்ம பொதுவா தான் இப்ப பேசிட்டு வரோம், அதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஓகேவா, ரைட். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட ரெண்டு செட் எடுத்துக்கிறோம், AB. ஏன்ற செட்ல 1, 2, 3 அப்படி மூணு எலிமெண்ட் இருக்கு. Bங்கிற செட்ல 1, 4, 6, 7. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஸ் வந்து நம்மளால டிஃபைன் பண்ண முடியும், வரையறுக்க முடியும். We can define more than one relation between two sets அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், பார்ப்போம். பாப்போமா, பாப்போம் பாருங்க. முதல்ல நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து
R1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம், ரிலேஷன் 1 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அது என்னன்னா அந்த ரிலேஷன் வந்து less than அப்படிங்கிற ரிலேஷன். R1 னா என்ன அர்த்தம்? அந்த ரிலேஷனுக்கு பேர் வச்சுக்கோங்க, less than. R1 ரிலேஷன், R1 க்கு மீனிங்னா less than அப்படிங்கிற ரிலேஷன் இருக்கும். அப்ப இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்ப R1 ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படி எழுதுவோமா? R1 ல யாரெல்லாம் இருப்பா எழுதலாம். இப்போ பாருங்க 1 less than 1 னா இல்ல, 1 is not less than 1. அப்ப 1 is not related to 1. 1 less than 4 ஆ இருக்கும். So 1 is less than 4. இப்போ நம்ம R1 ல யாரெல்லாம் இருப்பா, அந்த ரிலேஷன்ல யாரெல்லாம் இருப்பான்னு எழுதிடலாம். 1 less than 4, 1 is less than 4, 1 less than 6 ஆ இருக்கும். 1 less than 6. அதுக்கப்புறம் 1 less than 7. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 less than 1 னா இல்ல, ஃபால்ஸ். 2 less than 4 இருக்கும். அப்ப 2 less than 4. அப்புறம் 2 less than 6 இருக்கும். 2 less than 7 இருக்கும். பாருங்க 2 less than 1 கிடையாது, 2 less than 1 கிடையாது, இது ஃபால்ஸ். அப்ப 2 is not related to 1. 2 is not related to 1. 2 is not related to 1 னா 2,1 இங்க போட மாட்டோம், இந்த ரிலேஷன்ல போட மாட்டோம். 2 is not related to 1 கிராஸ் பண்ணிடுவோம், சரியா? அதனால போட மாட்டோம். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 is less than 1 னா ஃபால்ஸ். அப்ப 3 is not related to 1. 3 is less than 4 ஆ இருக்கும். 3 is less than 4. அடுத்தது 3 is less than 6 ஆ இருக்கும். 3 is less than 6. அப்புறம் 3 is less than 7. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், less than அப்படிங்கிற ரிலேஷன்ல யாரெல்லாம் வருவா, இந்த 9 எலிமெண்ட்ஸ் வந்துரும். less than ங்கற ரிலேஷன்ல 9 எலிமெண்ட் வந்துரும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, R2 ன்னு இன்னொரு ரிலேஷன் போட்டுக்கலாம். R2 ன்னு இன்னொரு ரிலேஷன் போட்டுக்கலாம். அந்த ரிலேஷன் தான் வச்சுக்கலாம் equal to அப்படிங்கிற ரிலேஷன் பண்ணா வச்சுக்கலாம். what is R2? R2 னா என்ன வச்சுக்கலாம், equal to ங்கற ரிலேஷன் வச்சுக்கலாம். அப்ப R2 ல யாரெல்லாம் வருவான்னு பார்க்கலாமா, அந்த ரிலேஷன்ல யாரெல்லாம் வருவான்னு பார்க்கலாமா? 1 is equal to 1. 1 is equal to 1. So 1 is related to 1. வேற யாரா இருக்கானா பாருங்க, 1 is not equal to 4, 1 is not equal to 6, 1 not equal to 7. அதே மாதிரி 2 is not equal to 1, 2 is not equal to 6, 2 is not equal to 7. அதே மாதிரி 3 வந்து இங்க இருக்க யாருக்கும் ஈக்குவல் கிடையாது. அப்ப இந்த ரிலேஷன்ல யார் மட்டும் வருவா, 1 is related to 1 அவன் மட்டும் தான் வருவான். 1 is related to 1 மட்டும் தான் வருவான். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ரிலேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். என்னது, R3 அப்படிங்கிற ஒரு ரிலேஷன். அது என்ன தெரியுமா, greater than அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். அப்ப R3 ல யாரெல்லாம் வரும்னு பாப்போமா? 1 greater than 1 னா false வராது. 1 is not greater than 1. 1 greater than 4 ஆ அதுவும் வராது. 1 greater than 6 அவனும் வர மாட்டான். 1 greater than 7 அதுவும் false வராது. 2 greater than 1 true or false ஆ? yes, 2 is greater than 1. அப்ப 2 is greater than 1 relate ஆயிடுச்சு. 2 greater than 4 ஆ? false. 2 greater than 6 false வராது. 2 greater than 7 false, அதனால they are not related வராது. இப்ப 3 greater than 1 னா yes, so 3,1 வரும். 3 greater than 4 வராது, 6 க்கும் வராது, 7 க்கும் வராது. அப்ப இந்த ரிலேஷன்ல யார் இருப்பா, இந்த இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், R4 இன்னொரு ரிலேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். R4 னு ரிலேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். R4 னா தெரியுமா, divides அப்படிங்கிற ரிலேஷன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ 1 divides 1 true or false ஆ? R4 ல யாரெல்லாம் வருவான்னு பாப்போம். 1 டிவைட் பண்ணும், பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். அப்ப 1 is related to 1. 1 வந்து எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். 1 வந்து 4 ஐயும் டிவைட் பண்ணும், 6 ஐயும் டிவைட் பண்ணும், 7 ஐயும் டிவைட் பண்ணும். அப்ப என்ன பண்ணா 1 is related to 4, 1 is related to 6, 1 is related to 7. ஏன்னா because 1 divides every other number here and 2 divides 1 false. 2 1 divide பண்ணாது, எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணாது. when we say division எக்ஸாக்ட்டா டிவைட் பண்றது. 2 divides 4 true, so 2 வந்து 4 எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணுது. 2 divides 6 that is also true.
2 divide 6. அப்புறம் 2 divide 7 false. So 2 and 7 are not related. இந்த divides relationshipல true கிடையாது. அப்புறம் 3 divides 1 false. 3 does not divide 1. 3 does not divide 4 பண்ணாது. 3 divides 6. 3 divides 6 எக்ஸாக்ட்டா டிவைட் பண்றாங்க. அப்புறம் 3 வந்து 7 டிவைட் பண்ணாது. So this is what is the relation. இப்போ இதிலே இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு செட் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிலேஷன்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் வரையறுக்க முடியும் டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தொடர்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை நம்மளால வரையறை செய்ய முடியும் ஒரு இதுல நம்ம அது வந்து அப்ப என்ன சார் மீனிங் அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ரிலேஷன்ஸை பெட்வீன் த செட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ரெண்டு செட்டுகள் இரு கணங்களுக்கு இடையில் நம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தொடர்புகளை ஏற்படுத்துவோம். ஸோ பெட்வீன் டூ செட்ஸ் வி இன்ட்ரோடியூஸ் ரிலேஷன்ஸ் அக்கார்டிங் டு அவர் நீட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த கொஸ்டின் எத்தனை வேணா பண்ணலாம்னா அப்போ எவ்வளோ சார் பண்ணலாம் எத்தனை வேணா பண்ணலாமா அப்படி கிடையாது. அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா maximum number of relations that we can define between any two sets A and B is equal to now 2 to the power n of A times n of B இவ்வளோ பண்ணலாம். இவ்வளோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதிக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் எடுத்துக்கோங்களேன். இந்த ரெண்டு செட்டில் n of A எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A எவ்வளோ வரும் இங்கே பாருங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் n of A ல எத்தனை பேர் இருக்கா மொத்தம் 3 1 2 3 மூணு பேர் இருக்கானா அந்த n of A னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A ஆர் கார்டினாலிட்டி ஆஃப் A அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க கார்டினாலிட்டி ஆஃப் A அதான் என்னது n of A னா கார்டினாலிட்டி ஆஃப் A n of B ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க n of B ல எத்தனை பேர் இருக்காங்க 1 2 3 4 பேர் இருக்காங்க கரெக்ட்டா n of A ல 3 பேர் இருக்காங்க n of B ல 4 பேர் இருக்காங்க. அப்ப number of relations maximum number of relations எவ்வளவு பண்ணலாம் therefore maximum number of relations here between A and B is equal to 2 to the power n of A எவ்வளவு 3 n of B எவ்வளவு 4 so 2 to the power 12 which is 2 to the power 12 எவ்வளவு வரும் நமக்கு 2 to the power 12 னா 1024 into 2 2048 4098 96 இவ்வளவு ரிலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு செட்டுக்கு இடையில இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில எவ்வளவு ரிலேஷன்ஸ் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும் அதிகபட்சம் 2 to the power 12 ரிலேஷன்ஸ் பண்ணலாம். அது எதை வச்சு வருதுன்னா இந்த ஃபார்முலா வச்சு வருது. இதை இப்படி கூட எழுதலாம் நம்ம this is equal to 2 to the power n of A cross B 2 to the power n of A cross B ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் பாருங்க we know that ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கணக்கு போடும்போது இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிருக்கோம் n of A cross B னா நம்ம என்ன பண்ணலாம் n of A times n of B அப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அத கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஏற்கனவே சொல்லிருக்கோம். சோ இது ஒரு முக்கியமான கேள்வி நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஐடியா என்ன இப்போ நம்ம என்ன சொன்னோம் மாரல் ஆஃப் த இந்த மொத்த இதோட என்னன்னா ரெண்டு செட்டு கொடுத்தா ரெண்டு செட்டுக்கு இடையில ஒரே ஒரு ரிலேஷன் தான் போட முடியுமா அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ண நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரிலேஷன் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யோசிச்சு பாருங்க இதுக்கு இடையில எவ்வளவு போடலாம்
4096 ரிலேஷன் போடலாம் இதுக்கு இடையில. நம்ம எத்தனை போட்டிருக்கோம்? 1 2 3 4 தான் போட்டிருக்கோம். ஆனால் எவ்வளோ இருக்கு? 4094 ரிலேஷன் போடலாம். ஸோ தட்ஸ் தி பவர். அவ்வளோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் போடலாம் டிபெண்டிங் அப்பான் அவர் ரிக்வயர்மெண்ட். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன் ப்ராப்பராக ஃபார்மலைஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த ரிலேஷனுக்கான ரேஞ்சு, டொமைனு, கோடொமைன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துடுவோம். ஓகே.